வணக்கம் அன்பான உறவுகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் எனக்கு என்னென்னு சொன்னால் பால் கிழங்கு காய்ச்ச போகிறோம். மரவள்ளி கிழங்குல பால் கிழங்கு எப்படி காய்ச்சுறன்றதை நாங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எதாவது சின்ன சின்ன வெட்டணும். முதல் சின்ன சின்ன வெட்டி போட்டு தோலை உரிப்போம். தோல் இருக்க சோதக்காக தான் இப்படி பட்டினான். இனி இதை இன்னும் இப்படி சின்ன நாக்கணும். சின்ன நான்னா டப்பன் அவியும், வேலைக்கு அவியும். நாங்கள் செய்ய போகிறது மரவள்ளி கிழங்குல பால் கிழங்கு. அவசரம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வெட்டலாமா? அவசரப்பட்ட கையில் வெட்டி போடாமல். ஓமாப்பா, நீங்களும் கையை வெட்டி போடாதீங்க. கதைச்சு கவனமாக பார்த்து வெட்டுக்கோ. இப்படி சின்ன சின்ன வெட்டணும். அதில் அந்த நடு இது எடுங்கோ. அது வேறு இருக்குல்லோ. நாங்கள் வெட்டேக்க அந்த உள்ளுக்கு வர நரம்பு இருக்கு, கிழங்கு நரம்பு அது எடுக்கணுமா? இல்லாட்டி அது இந்த மசி விடாது. அது பேர் நல்ல புதுமண் கிழங்கு, நல்ல கிழங்கு. களிமண் தரையில் செய்யணும். குருமணல்ல தான் கிழங்கு. களிமண்ணில் கிழங்கு புலாது, வேறு ஒடி புலாது. அதுக்காக மணல் தரதான் அந்த கூடை மரவள்ளி கிழங்குக்கு வைக்கிற. சரி, இப்போ நான் உரிச்சு முடிஞ்சது. இனி இதை துண்டு உண்டா வெட்டுவான். இந்த வெட்டேக்க இந்த வேர் வருது பாருங்க. அந்த வேர் இந்த நடு வேர் எடுக்கும். தோட்டத்தில் கிழங்குகளுக்கு கஷ்டப்படுவீங்க. ரஜிதம் உங்களுக்கு குருமணல் தானே. அது இழுக்கிறதுக்கு 3 நாள் ரைப்பிடும். ரஜா மண் நைஸாக இருக்கும். இப்போ இழுக்க வரும் கிழங்கு முறியா. இந்த வேர் எடுக்கணுமே. துண்டு உண்டா ஏன் வெட்டுறோன்னு சொன்னால் டப்பண்டு அவியும், வேலைக்கு அவியும். எல்லாம் துண்டு உண்டா வெட்டியாச்சு, கழுவுவோமே. நாங்கள் கிழங்கு கழுவியாச்சா, கழுவி போட்டு கொண்டு வந்துட்டோம். நல்ல வெள்ளையா கிடக்கு பால் கிழங்குக்கு. இனி இதுக்கு பால் கிழங்கு காய்ச்சக்கூடிய ஆயத்தத்தை செய்வோம். இப்போ நாங்கள் கழுவின கிழங்க போடுவோம், அவியட்டுமா. இது கிழங்கு போட்டாச்சு, நாங்கள் அவியட்டுமா. தண்ணி எவ்வளோ பார்க்கணும். நீங்கள் என்ன தண்ணி எவ்வளோ வச்சுக்கிறீங்க? தண்ணி கிழங்குக்கு மேலே நிற்கி மேலே உப்பு போடணும். நீங்க கொஞ்சம் தண்ணி குறையுங்க. தண்ணி கூட விலை விட்டு அவிய சரியா வரும். உப்பு எடுத்தாங்க. உப்பு அது கிழங்கு அவிய சரியா வரும். பால் பேர்ந்து விடணும். அப்போ நீங்கள் தான் பால் கிழங்கு போடுறீங்க. அப்படி உப்பை போடுவோம், தேவையான அளவு உப்பை இப்போ போடுவோம். பேர்ந்து பார்த்துக்கு இந்த சீனியும் போடுறது. மூடி அவியாட்டும் நல்லா பானி. இப்போ இது கிழங்கு அவிஞ்சிட்டது. நாங்கள் மசிக்கிறோமா, மசிப்போம் பானியா. பால் சரி சூட்டுங்க. பால் முதலாம் பால் ரெண்டாம் காணும் காணும். நீங்களும் நல்லா கிழங்கு அவிஞ்சு மசிஞ்ச உடனே முதலாம் பாலும் ரெண்டாம் பாலும் கொஞ்சம் விட்டு சீனியும் போட. சீனி கணக்காக போடுவோமா? சீனியை பார்த்து போடுவோம். இப்போ சுகர் வெத்தக்காரருக்கு சீனி கூட தேவையில்லை. நீங்கள் பார்த்து உங்களுக்கு அளவாக போடுங்க. என்ன இது நாங்கள் சின்னாக்கள் குடிக்கிறதானே. அப்போ அவைக்கு இனிப்பு வேணும். இல்லை தண்ணி தரணும் பார்ப்போம். ஆறுங்க. ஓ ஆறு சரியா. ஆறாவது
என்ன கிழங்கு? பால் கிழங்கு. பால் கிழங்கு ரெடி ஆயிட்டு. இப்ப நாங்கள் பால் கிழங்கு காய்ச்சி வச்சிருக்கிறோம். இப்ப எல்லாரும் பால் கிழங்கு குடிக்க போறோம். ரைட், குடிங்க பிள்ளைகள். ஊதி குடிக்கணுமா சுட்டால்? சுடுமண்டா ஊதி குடிக்கணுமே. எப்படி நல்லா இருக்கா கிழங்கு? பால் கிழங்கு சித்தப்பா எப்படி நல்லா இருக்கு? பால் கிழங்கு மரவள்ளி கிழங்குல மிச்ச பால் கிழங்கு சட்டையா மாதிரி தோய் அப்பப்பா வந்துட்டாரு. மண்ணனை குடில நிற்கிறேன். கஷ்மி குடியுங்க. நல்லா இருக்க மாலினி கிழங்கு. கெட்டிக்கார பால் கிழங்கு சூப்பரா. அம்மா காய்ச்சின பால் கிழங்கு சூப்பரா இருக்கு. அஸ்மி நல்லா இருக்க. சூச்சு சித்தப்பா எப்படி இருக்கு பால் கிழங்கு? சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. மருமகள் காய்ச்சினது எப்படி நல்லா இருக்கும்? மருமகள் காய்ச்சி நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு பால் கிழங்கு? சூப்பர் சூப்பரா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா கிழங்கு? என்னண்டு சொல்றது? அச்சா குட்டி அடி எங்கட செல்லம் தானே.
சூச்சு நல்லா இருக்கு. அம்மா காய்ச்சின பால் கிழங்கு நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.